வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஐசர் அப்படின்ற கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்டா, வீடியோக்கு போலாமா? ஆர்ஜிஆர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஜினியரிங் போகணுன்னாலும் சரி, மெடிக்கல் போகணுன்னாலும் சரி, இல்லைனா ஒரு லா ரிலேட்டட் கோர்சஸ் போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸில் போகணுன்னா எந்த மாதிரி காலேஜ் போகலாம், அதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம். இது சம்மந்தமாக ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியல. பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஐயோ இந்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேனே, அந்த காலேஜ் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குமே, அந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் நல்லா இருக்குமே, இந்த எக்ஸாம்ஸ் நான் எழுதாமல் விட்டுட்டேன்னு இந்த மாதிரியெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் இவங்களுக்கு கரெக்டாக அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட், அந்த பேசிஸில் தான் இன்றைக்கி ஐசரை வந்து நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்து யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்குறீங்களோ நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ 10th 11th 12th 6th 10th அந்த படிக்கிற பசங்க இருந்தாலும் சரி, அந்த படிக்கக்கூடிய பசங்களோட குரூப் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சாலும் சரி, இல்லை ஸ்கூலில் உங்களுக்கு எதனா காண்டாக்ட் இருந்ததுன்னா ஸ்கூல் குரூப் இருந்தாலும் சரி, அதில் எல்லாத்தையும் நீங்கள் இந்த போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். உங்களை கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஐயோ நீங்கள் இது சொன்னீங்க, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் எனக்கு இருக்கிறதுனே தெரியாது, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் போய் இதில் ஜாயின் பண்ணேன், என் பையனுடைய லைஃபே மாறி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த தகவலையோ இல்லைனா அவங்க நன்றியை வந்து தெரிவிப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போகலாம். ரைட், இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஐசர் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த இடத்துல எல்லாம் இருக்குது, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோர்சஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்க, இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகணுன்னா என்ன எலிஜிபிலிட்டி, என்ன மார்க் எடுக்கணும் +2ல், இல்லை இதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்கா அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். ரைட்டா, அந்த விஷயத்தில் இன்னைக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா 2006ல் ஃபஸ்ட்டு மன்மோகன் சிங் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் இருந்தாங்களே, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அடிக்கல் நாட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மன்மோகன் சிங், அர்ஜுன் சிங். இது வந்து MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதில் அக்ரிடியேஷன் ஆயிருக்கு. இதுக்கு என்னெல்லாம் கோர்சஸ் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ்டாக நான் படிக்கணும் சயின்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து போய் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் இருக்காங்க. கேம்பஸ்லாம் அருமையாக இருக்குது. நான் எங்கெங்கெல்லாம் கேம்பஸ் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. என்ன டிகிரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க BS MS டுவல் டிகிரி அப்படின்ற மாதிரி 5 years கோர்ஸ் கொடுக்குறாங்க. 7 கேம்பஸ் இருக்குது. இந்த 7 கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா BS MS என்ற இந்த 5 years இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமும் ஒரு கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா போபாலில் இருக்குது. அங்கே BS வந்து 4 years கோர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ரைட், இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாமா? ரைட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புனே கேம்பஸ், ரெண்டாவது கொல்கத்தா கேம்பஸ், மூணாவது கேம்பஸ் வந்து மொஹாலியில் இருக்கு, நாலாவது கேம்பஸ் வந்து போபாலில் இருக்கு, தென் திருவனந்தபுரத்தில் ஒரு கேம்பஸ் இருக்கு, திருப்பதியில் ஒரு கேம்பஸ் இருக்கு, பெர்ஹாம்பூரில் ஒரு கேம்பஸ் இருக்கு. ரைட், இந்த கேம்பஸில் ஏன் சார் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் மூவ் பண்ணுறப்ப இல்லைன்னா ரிசர்ச் பேஸ்டு ஆர்கனைசேஷன்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது. நானும் ஏதாவது வந்து கண்டுபிடிக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய ஃபோக்கஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டில் வரவங்களும் கம்பெனியெல்லாம் வெரைட்டி ஆஃப் கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. ரைட்டா, அப்போ இதில் என்ன கோர்சஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க சார் இந்த கேம்பஸ்லலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பெர்ஹாம்பூர் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த BS MS கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பயாலஜிக்கல் சயின்ஸு, கெமிக்கல் சயின்ஸ், தென் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ், தென் பிசிக்கல் சயின்ஸ், இந்த 4 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஹாம்பூர் கேம்பஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. கொல்கத்தா கேம்பஸில் என்னெல்லாம் வந்து கோர்சஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் சயின்சஸ், கெமிக்கல் சயின்சஸ், மேத்தமெட்டிக்ஸ், தென் பிசிக்கல் சயின்சஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் 5 yearsக்கு இருக்குது. தென் புனே கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் BS MS கோர்ஸ் தான், 5 years இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எர்த் அண்ட் கிளைமேட்டிக் சயின்ஸு, தென் மேத்தமெட்டிக்கல் அண்ட் பிசிக்ஸு, இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புனே கேம்பஸில் அவைலபிள் இருக்குது. திருப்பதி கேம்பஸில் என்னெல்லாம் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, தென் கெமிஸ்ட்ரி, தென் எர்த் அண்ட் கிளைமேட் சயின்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்சஸ் வந்து அங்கே வந்து கொடுக்குறாங்க. தென் திருவனந்தபுரத்தில் கேம்பஸில் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் சார், என்னெல்லாம் கோர்சஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்கு. தென் மொஹாலி கேம்பஸில் பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், தென் பிசிக்கல் சயின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மொஹாலி கேம்பஸில் அவைலபிள் இருக்கு. தென் போபாலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ் இருக்கு. இந்த பிஎஸ்எம்எஸ் கோர்ஸில் பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, எர்த் அண்ட் என்வரான்மெண்டல் சயின்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ். இது இல்லாமல் இந்த 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமில் போபாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் பிஎஸ் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். இதில் கெமிக்கல் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இந்த கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கோர்ஸு. இங்கே வந்து ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி குவாலிஃபைடு டீச்சர்ஸ், எல்லாமே ரிசர்ச் பேஸ்டாக. கேம்பஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அருமையாக இருக்குது. இதில் எவ்வளோ சீட்ஸ் சார் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்பஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் 250 வந்து பிஎஸ்எம்எஸ் கோர்சஸ்க்கு இருக்குது. தென் புனே கேம்பஸில் 288 சீட்டு, மொஹாலி கேம்பஸில் 244 சீட்ஸு, போபாலில் வந்து பார்த்தீங்கன்னா 252 சீட்டு, தென் திருவனந்தபுரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 302 சீட்டு, திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா 174 சீட்டு, தென் பெர்ஹாம்பூரில் வந்து 224 சீட்டு. இதெல்லாம் வந்து பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ், இன்டெகிரேட்டட் டுவல் டிகிரி ப்ரோக்ராமு. போபாலில் சொன்னோம் இல்லையா 115 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் கோர்ஸுக்கு மட்டும் போபாலில் இருக்குது. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1933 சீட்ஸ் வந்து இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஐசர் வந்து இந்த இடத்துல இருக்குது, இவ்வளோ கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நம்ம என்ன மார்க் இருந்தால் நம்ம வந்து போக முடியும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அந்த பேசிஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு மெயினா முக்கியமா தேவைப்படுறது +2 மார்க். +2 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி காமனு, ஒன்று மேக்ஸ் எடுத்துருக்கலாம், இல்லை பயாலஜி நீங்கள் எடுத்துருக்கலாம். இதில் வந்து இந்த 3 சேர்த்து நீங்கள் 60% மார்க்காக இருக்கணும். ஜென்ரல், ஓபிசி, இல்லைன்னா வந்து ஓபிசி என்சிஎல் ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா. எஸ்சி எஸ்சியாக இருந்ததுன்னா 55 மார்க் வந்து இருந்தால் வந்து போகிறோம். ரைட்டு, இப்போ நான் இந்த மார்க்கை வச்சே நான் போயிட முடியுமா? இல்லை, மார்க்கை வச்சே போக முடியாது. 2 விதமாக அட்மிஷன்ஸ் வந்து உள்ள போகுது. இது வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி. இதில் என்னன்னா ஜேஇ அட்வான்ஸில் வந்து நீங்க குவாலிஃபை பண்ணி 15,000 ரேங்க்குள்ள வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுல வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. 15,000 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ். ஐயோ இது என்ன சார் ஜேஇ அட்வான்ஸ் இல்லை, நான்லாம் எப்படி போறது சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தானா, எஸ், ஐஏடி ஸ்டேட்டோ இல்லை சென்ட்ரல் சிலபஸ்லயோ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்றது வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட் மூலமா நீங்க இதுல உள்ள போலாம். இதுல என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் எந்த சிலபஸ் சார்? 11th or 12th அப்படின்னா என்சிஆர்டி +1 and +2ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க. 15 கொஸ்டின் ஃப்ரம் பயாலஜி, 15 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், 15 பிசிக்ஸ், 15 கெமிஸ்ட்ரி, மொத்தம் 60. ஒரு கொஸ்டின் கரெக்டா பண்ணீங்கன்னா 4 மார்க். அப்ப 60 × 4 240 மார்க். தப்பானா இங்கேயும் வந்து நெகட்டிவ் ஸ்கோர் இருக்கு, 1 மார்க் நெகட்டிவ் இருக்கு. அப்ப மொத்தம் வந்து 240 மார்க்ஸ்க்கு இது நடக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏப்ரல் மேல வந்து கொடுப்பாங்க. ரைட்டா, இது சம்பந்தமா நம்மளுடைய வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருங்க. நம்மளுடைய யூடியூபை வந்து கண்காணிச்சுட்டு இருங்க. இல்லைன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். ஏன்னா ஃபர்தரா நம்ம எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, எப்போ போடணும், அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும், எப்படி அப்ளை பண்றது, இதுக்கெல்லாம் தனியாக நம்ம வீடியோ போடுவோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 3 hours எக்ஸாம்ஸ், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ். இதுக்கு சென்டர் வந்து எனக்கு எங்கெல்லாம் இருக்கு, இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல இருக்கு. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான சென்டர் அவைலபிள் இருக்கு. ஓகே, எவ்வளோ மார்க் எடுத்தா இதுக்கு வந்து 240 மார்க்குன்னு சொன்னீங்களே சார், எவ்வளோ ஒரு மினிமம் மார்க் எடுத்தா வந்து நான் இதில் வந்து பாஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்களே, அது எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 92 மார்க் எடுத்தா உங்களுக்கு வந்து குவாலிஃபைடு மார்க். இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70 மார்க் எடுத்தா நீங்கள் குவாலிஃபைடு மார்க். ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் 71 மார்க் எடுத்தா குவாலிஃபைடு மார்க். எஸ்சியா இருந்தீங்கன்னா 60 மார்க் குவாலிஃபைடு மார்க். எஸ்டியா இருந்தா 35 மார்க் குவாலிஃபைடு மார்க் லாஸ்ட் இயர். ஓகே, அப்ப 2024ல
சார் இது கட் ஆஃப் இது, ஆனால் இந்த மார்க் எடுத்தால் மட்டும் கிடைச்சிருமா, இது வந்து குவாலிஃபைடு மார்க்கெட்டுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் 2024 கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் ஒரு 125 மார்க் எடுத்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் எம்எஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஓபிசி என்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 105 மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் 90 மார்க்குக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அலாட்டாக இருக்கு. எஸ்டியாக இருந்தாங்கன்னா 50 மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வருஷம் எங்களுக்கு கட் ஆஃப் என்னவா இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐசரில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஒரு 130 மார்க் எடுத்தா போறோம். 240 மார்க்ல 130 மார்க். அப்போ நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 55% தான் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கே இருக்கு. இதுவே இடபிள்யூஎஸ் கேட்டகரினா ஒரு 105 மார்க் எடுத்தா போறோம், ஒரு 40% மார்க் தான். இதுவே ஓபிசி என்சிஎல்லாம் ஒரு 110 மார்க் இருந்தா போறோம். தென் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து ஒரு 100 மார்க்ஸ், எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 60 மார்க். அப்ப பாருங்களேன், 4 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கூட இந்த எக்ஸாம்ல வந்து நீங்க அடிச்சிடலாம், உள்ள போயிடலாம். 60 மார்க் தான் எஸ்டி கேட்டகரியில. 2 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட 120 மார்க் வந்து எஸ்டியா இருந்தாலும் சரி, எஸ்சியா இருந்தாலும் சரி, தென் வந்து ஓபிசி என்சிஎல் இருந்தா இடபிள்யூஎஸ் இருந்தா கூட பாத்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீங்க இதுல உள்ள போயிடலாம். இதுல வந்து மேக்ஸ் கேட்கறாங்க சார், நான் மேக்ஸ் படிக்கல, நான் மேக்ஸ் எழுதுனா எக்ஸாம்ல மேக்ஸ் கேட்பாங்க. நீங்க மேக்ஸ் படிக்கலன்னா கூட இந்த எக்ஸாம்ஸை நீங்க எழுதலாம். அதே போல பயாலஜி படிக்கலனாலும் இந்த எக்ஸாம்ஸை நீங்க எழுதலாம். ஓகே, இந்த ரேங்க் வந்து என்ன ரேங்க்கு வரும் சார்? உதாரணத்துக்கு ஒரு 200 மார்க் இருந்தால் எனக்கு என்ன ரேங்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இதை நான் அப்ளை பண்றப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 80 மார்க் வந்து வரும். 200க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுது, 80 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல 200 மார்க் மேலே எடுப்பாங்க. அப்போ நீங்கள் கம்மி மார்க் இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக 11th 12th இருக்கீங்க, என்சிஆர்டி போர்டு கண்டென்ட் நீங்கள் தரிவாக இருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுங்க. ரைட்டா? ரொம்ப டஃப்பாக இருக்குமா? டஃப்பாலாம் இருக்காது. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தது கொஸ்டின் பேப்பர் அப்படின்ற மாதிரி நிறைய பசங்க சொன்னாங்க. ஒரு 160லேருந்து 200க்குள்ளே இருந்தீங்கன்னா 81லேருந்து 200 ரேங்குக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 160லேருந்து 110க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200லேருந்து 800 ரேங்க். பாருங்க, 110 மார்க் 800 பேருக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. இப்போ 50% மார்க் கூட உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1933 சீட்ஸில் வந்து பாதி சீட்ஸ் தான் வந்து ஃபில்அப் ஆயிருக்கு. அப்போ 110லேருந்து 95 மார்க்குள்ளே இருந்ததுன்னா 800லேருந்து 1500 மார்க்குள்ள அந்த ரேங்கிங் வருது. இந்த ரேங்குக்குள்ள இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை நான் எந்த வெப்சைட்ல சார் நான் போய் பார்க்கணும்னா iceradmission.in இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் மாற்றபடி என்னெல்லாம் தேவை இருக்குமோ, என்ன சிலபஸ் நான் சொன்ன டீடைல்டு சிலபஸ் நீங்க பார்க்கலாம். 11th என்ன, 12th என்ன, பிசிக்ஸ்ல என்ன கேட்கறாங்க, கெமிஸ்ட்ரி என்ன கேட்கறாங்க, பயாலஜில என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல என்னெல்லாம் சிலபஸ் அப்படின்றது கிளியரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, இதுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் என்னெல்லாம் அப்ளிகேஷன் வர்றப்ப உங்களுக்கு தகவலை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, மேற்கொண்டு இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போகும். இதில் இந்த கேம்பஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு கேம்பஸும் விசிட் பண்ணி பாருங்களா, அப்போ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு கேம்பஸும் அவ்வளோ 400-500 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ்லாம் அமைஞ்சிருக்கு. அட்டகாசமா இருக்கு. இங்க படிக்கிற பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றப்ப, அப்பா இந்த மாதிரி இடத்துல வந்து நான் பிசிக்ஸ் பண்றேன், இந்த மாதிரி இடத்துல கெமிஸ்ட்ரி பண்றேன்றதே எனக்கு ஒரு காலரை நிமித்திக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு நார்மல் காலேஜ் போறதுக்கு கொஞ்சம் அடிஷனல் ஸ்டெப் எப்படி இருந்தாலும் நம்ம படிக்கிறத தான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. நம்ம கேட்டுட்டு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல போகணும், அதுவும் எஸ்பெஷலி ரிசர்ச் பேஸ்ல நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னா இது போனீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அற்புதமா இருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறமா நீங்க வந்து ரிசர்ச் பண்ணணும்னாலும் இங்கே பிஹெச்டி கோர்சஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு. ரைட்டா? அப்ராட்ல கூட பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற கேண்டிடேட் நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் வேணும்னு நான் சொன்ன மாதிரி எனக்கு கால் பண்ணுங்க. ரைட்? இல்லைன்னா டைரக்டா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன் வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோவை நம்ம வந்து கொடுக்கலாம். ரைட்? ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜேஇக்கும் விஐடி, தென் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா, தென் எஸ்ஆர்எம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வருது இல்லையா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு போர்டு எக்ஸாம் முடிச்சதுமே ஒரு ஸ்மால் ப்ரோக்ராமு, ஒரு ப்ரஷ்அப் ப்ரோக்ராமு இல்லைன்னா ஒரு ஐடியா ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 14லேருந்து ஒரு 20 நாள் 25 நாள் வரைக்கும் நம்ம வந்து இதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அட்டன் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை எனக்கு இன்ஜினியரிங் இல்லை சார், எனக்கு ஐடியா, எனக்கு மெடிக்கல் போகணும் சார், நீட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நீட்டில் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே நம்மளுக்கு 1 month ப்ரோக்ராம் இருக்குது. இல்லைனா 1 year நான் வெயிட் பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்னா ட்ராப்பர்ஸ் இருக்குது. ஏற்கனவே நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரீரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் ரீரிப்பீட்டர்ஸ்க்கும் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் அருமையாக பண்ணிட்டு இருக்கோம், அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்கோம். கேம்பஸை வந்து பாருங்கள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமி. அதனால் கண்டிப்பாக நம்ம கோர்சஸை யூஸ் பண்ணிக்கிடுங்க.
அட்மிஷன் லிங்க் சொன்ன மாதிரி இங்கே கீழே கொடுத்துருக்கோம். அட்மிஷன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக அட்மிஷன் போட்டுக்கோங்க. இல்லை இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூகுள் ஷீட்டு ஃபில் பண்ணுங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.